யார் சொன்னது கோகினூர் வைரத்தை வந்து கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு? எங்களுடைய கோகினூர் வைரம், கருப்பு வைரம் வந்து எங்க கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு வைரத்தை தூக்குனது நாங்க தான். ஒரு டிராக்டரா எடுத்துக்கோ போ. சும்மா எல்லாரும் பாக்குற மாதிரி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து இது கொடுக்குற வரைக்கும் போன் அது கிடையாது. 20 லட்சம் ரூபாய் 20 நிமிஷத்துல 10 ஆட்டோவுடைய கடனை தீர்த்து யார் செய்வாங்க? கண்ணில் கண்ட கடவுள் இத்தனை பேருடைய துன்பத்தை தீர்த்து வைக்குதுன்னா அது கடவுளுடைய மறுரூபம் தான் நான் சொல்லுவேன். எங்க கோகினூர் வைரத்தை சுமந்த என் தாய் அவர்களுக்கு நான் மரியாதை பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் எல்லாரும் சூப்பர். ஐ திங்க் இதுதான் வந்து மாற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒளி. இவர் இப்ப எங்க ஆளு? ஆட்டோ வருங்களா? வரேன், பட் ஆனால் இலவசமாக தான் வருவேன். இந்த நேரத்தில் பாலா தம்பி இல்லாத எனக்கு வருத்தம் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஸ்டிக்கர் காமிச்சிங்கல்ல, இதில் பாலா தம்பி ஃபோட்டோவும் இங்கே போகணும். அந்த காலத்தில் வந்து வரலாறுகள் வந்து படிச்சிருப்பீங்க, நிறைய பாட புத்தகங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க மன்னர்கள் வரலாற்றில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி தன் புறா வந்து ஒரு துயர விட்டதுனால தன் சதையை அறுத்து கொடுத்து தான் நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஜீனில் பிறந்த எங்களுடைய சிபி சக்கரவர்த்தி என்னுடைய கர்ணன் அந்த நிற்கிறார் பாருங்க. அப்போ அந்த கர்ணனுடைய பெருமை, நீ வாழ போறியா? இங்கே வா, உன் வாழ்க்கைக்கு என்ன வேணும்? முழுசாக வாழ்ந்துட்டு போவா. ஒரு டிராக்டரா எடுத்துக்கோ போ போ. 20 லட்சம் ரூபாய் 20 நிமிஷத்தில். இது சொல்ல சொல்ல வந்து பயங்கர நர்வஸ் எனக்கு. ஏன்னா ஆட்டோ டியூவ் கட்டி முடிக்கிறது வந்து சாத்தியமான விஷயமே கிடையாது. சும்மா எல்லாரும் பார்க்குற மாதிரி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து இது கொடுக்குற வரைக்கும் அது கிடையாது. என் கருப்பு வயரம் என்ன பண்ணுது தெரியுமா? இங்கே வா, உன் வாழ்க்கை நான் வாழ வச்சிடுறேன், நீ போய் வாழ்ந்துக்கோ, சுதந்திரமாக வாழு அப்படின்னு முழுசா. இது யார் செய்வாங்க? 3 சக்கர தேர், அது முந்தி வந்து பாருன்ற மாதிரி. அதுதான் எங்கள் ஆட்டோவில் 3 சக்கர தேரில் எங்கள் சாமியை நாங்கள் ஊர்வலமாக கொண்டு போவோம். மற்றவங்க துயரை தன் துயராக எடுத்து அதை மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறவங்க எல்லாருமே கடவுள் தாங்க. கண்ணில் கண்ட கடவுள். நாங்கள் எங்கள் ஆட்டோ ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், கண்ணில் கண்ட கடவுள். இந்த ஆட்டோ எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, அதை சால்வ் பண்ணணும், அதை வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் போய் சேரணும் அப்படின்னும்போது எனக்கு தெரியப்படுத்துனது பாலாவுக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாலான்றது என்னுடைய தம்பி மாதிரி. எல்லா இடத்துக்கும் நான் போய் பண்ண முடியாது. ஸோ அவரும் வந்து இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்காது. ஸோ அந்த பாலாவுக்கும் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டிக்கர் தான் கண்ணில் கண்ட கடவுள். இதை நாங்கள் குறைஞ்சது 250 ஆட்டோவில் ஒட்டியிருக்கோம். மே 1ஆம் தேதி 250 ஆட்டோவுக்கு நாங்கள் இந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கோம்.